அடிப்படையாக கொண்ட கவிதை. குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வியல்வாள் வரிசையாக வைத்ததற்கும் மையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் பின்னும் வெளிரும் புலியின் முகையிலே அகழையில்லை புதுமை அல்ல கிளியும் மெய் சிரிப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறவிடம் மறவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியறுப்ப புகைவாசலை திறந்து பிடியென்ன எடுத்து போட்டால் பெருடரை கழிவுறுத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி ஓர் பெருமூச்சு ஆகுகிறாய் ஆண்மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்ய என்றாள். அந்த கிண்டலுக்கு பேர் கூற கேட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேதியை விட்டுவிடு. மடிந்தான் உன் மகன் களத்தில் இருந்தான். மனம் ஒடிந்து நிமிர்ந்தாள் தாய் கிழவி. தாயை மாடுகையில் காயைகளை வெட்டுவதுண்டு, களமும் அதுதான். அது சொல்றா கிழவி சொல்றா. தமிழ்நாட்டில் தாய்மார்களுடைய வீரத்துக்கு எடுத்துக்காட்டு. தாய மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களமும் அதுதான். காயம் மார்பிலா முதுகிலா என்றாள். முதுகில் என்றான். கிழவி துடித்தனள், இதயம் அடித்தனள், முழு உரித்து தைக்க பிடிக்கிறான் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்புற விழுந்து கிடக்கும் மோழைக்கு பேர் போறேனா. 9 நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் சாகாத கண்ணாளர். கண்ணாளர் சாகவில்லை, எல்லாம் மார்பு காட்டான். சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர். அவருக்கு பிறந்தானா? அடடா மானம் எங்கே? குட்டி சுவருக்கு கீழாக விழுந்து விட்டார். இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீடை நிரம்பினிலே துடிக்கும். அதுவும் மானம் மானம் என்றே முழக்கம். மதுவும் சாவும் உண்டு வாழும் மானமற்ற அம்சவாணி. எடா மரத்தவள் ஒளியிலே மாசு விட்டாய், தின்று கொடுத்தாய் திமிர்வாய்ந்த தோள்களைக்கே திறவெடுக்கவில்லையோ என்று கதறினாள். என்பதை நெருங்கிய ஏழை கிழவி சென்றனுக்கு சிறுமுனையில் சிதறி கொண்டிருந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம் பிடக்குயிலே பெருமூச்சாக இருந்தால் மணப்பத்தலில் வந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்கு இல்லை என்று ஏன் அவர் இறந்து கிடந்தான். ஈட்டிக்கு மார்பு காட்டி. அடடா கருத்தெரிய இருந்த கயவன் எங்கே, வாழ் இங்கே, அவர் நாக்கு எங்கே என்று அவர் நாக்கே இருப்பதற்கு என்றால் தமிழ்த்தாய் புறநானூற்று தாய் ஏது சொல்கிறீர்கள் என்றால் இங்கே தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். இனமான உணர்ச்சி பெற்றவர்களாக வழங்க அவர்களை வளர்த்த ஆளாக்குங்கள் என்று உங்களுக்கு கற்றுக்கொடுக்காகத்தான். இறந்தாலும் புகழ் சாகாது, இறந்தாலும் பெயர் மாறாது என்ற அந்த உணர்வோடு நாம் நம்முடைய வீட்டு